வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபி. யூஸ்வலாக பண்ணுற கூட்டு, பொரியல், குழம்பு இப்படி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான அரைக்கீரையை யூஸ் பண்ணி கீரை சாறு எப்படி வைக்கலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டை அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 மிளகாய் வத்தலும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கீரை சாறு மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மிளகாய் வத்தல் 2ஐயும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கீரை சாருக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5-6 சின்ன வெங்காயமும் 5-6 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் விதை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதையும் நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த புளித்தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கீரையும் அப்படியே சேர்க்கணும்னு தேவையில்லை. 2 கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த கீரை சாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க கீரை இந்த புளித்தண்ணி இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கொதித்து வேகட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கீரை சாறு நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த கீரை சாறு தண்ணியாக தான் இருக்கும், கட்டியாக இருக்காது குழம்பு மாதிரி. ஆரோக்கியமான சுவையான கீரை சாறு ரெடி. நல்ல சூடான சாதத்தில் இந்த கீரை சாறு விட்டு பிசைஞ்சு இதுக்கு காம்பினேஷனாக பொரிகடலை துவையலும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி காம்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.